ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடாவை சில பேர் ரோட்டு பக்கோடான்னு சொல்கிறாங்க. இது வந்து கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு. இப்போ இந்த மாவு ஃபஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வந்து 1.25 கப்பு கடலைப்பருப்பு சன்னா தால் எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துருக்க கப்பு 200 ml கப்பு. உலக்குன்னு நாங்கள் இதை சொல்லுவோம். ஸோ அதே கப்பு பொட்டுக்கடலை 1.25 கப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1.25 கப்பு, பொட்டுக்கடலை 1.25 கப்பு. இப்போது இந்த 1.25 கப்பு பொட்டுக்கடலையும் 1.25 கப்பு கடலைப்பருப்போட 1 kg மாவு பச்சரிசி. ஸோ இது 3 தான் இன்க்ரீடியன்ட்ஸு நமக்கு ரிப்பன் பக்கோடா மேக் பண்ணுறதுக்கு. இதை இப்போ நம்ம ஃப்ளார் மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு வரணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தோன்னா ஒரு பவுலில் பேப்பர் ரேப் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ளார் மில்லில் அரைச்சிட்டு வந்ததுனால சூடாக இருக்கும். அது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் வெசல் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரிப்பன் பக்கோடா மேக் பண்ணுறதுக்குள்ளே ஃப்ளார். நான் வந்து 6 கப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 6 கப்ஸ் ரிப்பன் பக்கோடா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஹோம் கிரவுண்டட் மசாலா பவுடர் மேக் பண்ணணும். அதுக்கு 10 ரெட் சில்லிஸு, 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்லிக்கு, 2 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸு, அசஃபெட்டோடியா பவுடர். இப்போ மிக்சர் ஜாரில் அந்த ரெட் சில்லி, கார்லிக்கு, ஃபெனல் சீட்ஸு இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹோம் கிரவுண்டட் மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 6 கப்ஸ் ஃப்ளாரில் நம்ம வேணுங்கிற சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அசஃபெட்டோடியா பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கையில் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருங்க. இதையும் ஜஸ்ட்டு நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட்டு அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி போர் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த வாட்டரையும் இதில் சேர்த்துருங்க. அதோட எக்ஸ்ட்ரா வாட்டர் நீங்கள் போர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டவ் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை கொண்டு வரணும். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிக் சைஸ் பாலுக்கு நீங்கள் இதை மேக் பண்ணி கொண்டு வரணும்.
அப்புறம் இப்போ நம்ம இந்த பிக் சைஸ் பாலை குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து அதை வந்து ஸ்மால் சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா கட்டைக்குள்ளே இந்த வைக்க முடியும். இதுதான் ரிப்பன் பக்கோடா கட்டை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும், அந்த லைனில் தான் மாவு விழுகும். இப்போ ஒரு டவ் எடுத்து இந்த மோல்டில் வைங்க. வச்சுட்டு ஒரு ஃப்ளாட் கடாயில் ஆயில் போர் பண்ணிடுங்க. ஆயில் போர் பண்ணிவிட்டு ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த கட்டையை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கட்டையில் எவ்வளோ மாவு இருக்கோ அந்த ஃபுல் மாவையும் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு இப்போ இது வந்து ஸ்லோவாக இது மேலே பாப்பப் ஆகி வரும். ஒரு 1/4 கிறிஸ்பினஸ்க்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து மாவோடு டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப கொலக்கொலன்னு ஆயிரும். இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்தோன்னே 2 கரண்டி யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணுங்கள். ஃப்ளிப் பண்ணிங்கன்னா வந்து இன்னொரு சைடும் இது வேகும். இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக தெரியும். அந்த கிறிஸ்பினஸ் ஆனதுக்கப்புறமா அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இந்த ரிப்பன் பக்கோடாவை ஒரு டிஷ்யூ பேப்பர் ரேப் பண்ண பவுலில் அப்படியே மாற்றிடலாம். அதே மாதிரி நீங்கள் திருப்பி இந்த ரிப்பன் பக்கோடா கட்டையில் வந்து டவ்வை ரீப்ளேஸ் பண்ணி இதே மாதிரி ஃபுல்லாக பெருசாக ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்சு எடுத்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போட்டு போட்டு எடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ரிப்பன் பக்கோடா. நமக்கு நல்லா டேஸ்டியாக, கிறிஸ்பியாக, ஃப்ளேவர்ஃபுல்லாக, ஸ்பைஸியாக நமக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். ரிப்பன் பக்கோடா வந்து எல்லாரோட ஃபேவரட் ஸ்நாக்ஸு. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. நான் வந்து ரொம்ப அளவான மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் நீங்கள் கூட்டிக்கங்க, குறைச்சிக்கங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. இப்போ இந்த ஃப்ளார் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் ஸ்டோர் ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 இயர் வரைக்கும் ஒன்றும் காரல் ஸ்மெல்லாம் வராது. ஃபைனலாக நம்ம எல்லா ரிப்பன் பக்கோடாவையும் மேக் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேசினில் இதை வச்சுட்டு, இது நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இப்படியே நம்ம வந்து கண்டெய்னர் பாக்ஸில் வைக்க முடியாது. நம்மளோட ஹேண்டை யூஸ் பண்ணி ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து குட்டி குட்டி பீசஸாக பிரேக் ஆயிரும். வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து டேஸ்டியான எம்மியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஃபியூ மந்த்ஸுக்கு நம்ம நல்லா வச்சு சாப்பிடலாம், காரல் வாடை இல்லாமல்.